ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சுமித்ரா. இன்றைக்கி வீடியோவில் கீரை பொரியல் எப்படி செய்யலாந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 2 கட்டு கீரை நாங்கள் எடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி அரைக்கீரை எடுத்துக்கிறேங்க. இல்லை கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. நம்ம இப்போ கீரை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். எந்த கீரையாக இருந்தாலுமே இதே போல் கழுவிட்டு நீங்கள் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூடவே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறோங்க. இன்றைக்கி நான் 3 காஞ்ச மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேங்க. மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்ட பிறகு கீரையை நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, கீரையை நம்ம சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்த பிறகு இதே போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கீரை அதிகமாக தாங்க தெரியும், ஆனால் வதங்கினுச்சுன்னா கொஞ்சமாக ஆகிடுங்க. இப்போ கீரை நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கீரைக்கு உடனே உப்பு சேர்த்துடக்கூடாதுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு கீரையிலேருந்து தண்ணி விட்டு வருங்க. அந்த தண்ணியே போதுமானதாக இருக்குங்க கீரை நல்லா வெந்து வர்றதுக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ மிதமான தீயிலேயே வச்சு வேக விட்டுக்கோங்க. மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க. கீரை மிதமான தீயிலேயே 5 நிமிஷம் வச்சாலே அந்த கீரை நல்லா வெந்து வந்துடுங்க. கீரை சட்டுன்னு வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வதங்கி நல்லா வந்துருச்சு பாருங்கள். கீரை வெந்துருச்சு. இப்போது 1/2 மூடி தேங்காய் நல்லா துருவி வச்சுக்கிறேங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு அதிக நேரம் ஸ்டவ்வில் வைக்கக்கூடாதுங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், கீரை எல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. அவ்வளோதான், கீரை பொரியல் ஈஸியாக சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.